அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை சுற்றி உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் அப்படியே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் பிடிச்சி இழுத்தோன்னா அழகாக வந்து அந்த தோல்லாம் அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். அந்த ஸ்டெம்பை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை ஒண்டி சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து நான் காடை 65 நான் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அப்புறம் லெமன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சோன்னா ஒரு வாரத்துலேயே ஒரு மாதிரி கருத்து போயிடும். நான் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பேன். லிக்விடாக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சோன்னா இது மாதக்கணக்காக வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சிக்கன் கபாப் மசாலா எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா விட கபாப் மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் இது கொஞ்சம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். சோம்புத்தூள் சேர்த்தோன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எங்கிட்ட இன்றைக்கி வந்து சோம்புத்தூள் இல்லை. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் சாறு, அப்புறம் தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நம்ம காடையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காடை பார்த்திங்கன்னா பக்கடா மாதிரி நல்லா மொறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் நிறையா ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மீடியமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு இரும்பு பாத்திரத்தில் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.